உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருப்பாவை, ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். இன்றைக்கு பாசுரம் 8. இந்த பாசுரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம இப்போல்லாம் சாப்பிட போகிறோன்னு வைங்களேன், ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லாம். அந்த மெயின் கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டர்ஸ்னு சிலதை கொடுப்பாங்க தெரியுமா? சின்னதாக ஒரு சூப்பு அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு முறுமுறுன்னு ஒரு ஐட்டம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆண்டாள் இதில் சொல்கிறாங்க. இது என்னங்க திருப்பாவையில் ஸ்டார்டரா அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா ஆண்டாள் எக்காலத்துக்கும் பொருந்தி வருபவள் அப்படிங்கிறத சொல்கிறதான ஒரு பாடல் இந்த பாசுரம். அதில் மிக அழகாக எப்படியெல்லாம் அந்த டீனேஜ் கேர்ள்ஸோட மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்கிறா. வியக்க தோணுதுங்க ஆண்டாளை. ஏன்னா எல்லா விதமாகவும் அவள் தன்னுடைய கவிதையில் விஞ்சி நிற்கிறாள். அதனால தான் நம்ம திருப்பாவையை இப்படி கொண்டாடிட்டுருக்கோம். மார்கழி திருப்பாவை என்று சன் தொலைக்காட்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருப்பதன் காரணம், ஆண்டாள் எல்லோருக்கும் பொருந்தி வருபவள், எக்காலத்துக்கும் பொருந்தி வருபவள், எல்லா விதமான ஞானத்தையும் தன்னுடைய திருப்பாவை பாசுரங்களில் அடக்கி வைத்திருப்பவள், நிறைத்து வைத்திருப்பவள், பொழிந்து வைத்திருப்பவள், ததும்பி வைத்திருப்பவள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு பாசுரம் தான் இன்றைக்கி. இதை என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக ஒரு வார்த்தை கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இது சாங் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லலாம். டான்னா அந்த வீராதி வீரன் அப்படி இல்லை, DAWN டான், அதாவது விடியலை பற்றிய ஒரு பாசுரம். அந்த விடியல் வெறுமே வானத்தில் தோன்றுகின்ற விடியல் மட்டுமா, அல்லது நமது மனத்தில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய சிந்தனையில் உதிக்க வேண்டிய விடியலா அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆண்டாளோடு பயணிக்கலாமா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது கீழ்வானத்தில் முதல்ல சூரிய உதயம் வரும்போது சிகப்பாக இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வானம் சிகப்பாக இருக்கும். சூரியன் உதிச்சப்புறம் பளிச்சுன்னு ஒரு வெண்மை வந்து சேரும்ல, அந்த மாதிரி அந்த சிவந்த வானம் வெள்ளையாகவே ஆயிடுச்சு. நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறா. கீழ்வானம் வெள்ளென்று ஆயாச்சு. சரி, அடுத்தது தான் மிக முக்கியமான ஒன்று. அப்போது அந்த எருமை கணங்கள் இருக்குல்ல, எருமை மாடுகள், பசு மாடுகள், இதையெல்லாம் மேய்க்க கூட்டிகிட்டு போனோம். முதல்ல எருமை மாடுகளை தான் மேய்க்க வெளியில் அவுத்து விடுறாங்க. அந்த கயிறை அவுத்து விடுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த கயிறை அவிழ்த்து விடுகின்ற எருமை மாடுகள் அப்படின்னு பார்த்தா, இது வெறுமனே எருமை மாட்டை பற்றி மட்டும் உண்டான பாசுரம் இல்லை. நம்முடைய சிந்தனைகளை நாம் கயிறு வைத்து கட்டி வைத்திருக்கிறோம். அந்த கயிறு வைத்து கட்டி வைத்திருக்கிறோம். ஏன்னா இது எனக்கு நடக்காது, இது என்னால் பண்ண முடியாது, இது எனக்கு வாய்க்காது, எனக்கு குடும்ப பின்னணி சரியில்லை, என்னோட பொருளாதார வளம் சரியில்லை, அதனால் நான் இந்த கனவெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு பல கயிறுகளை கொண்டு நம்முடைய மனதை கட்டி வைத்திருக்கிறோம் இல்லையா? அதை கழட்டி விடுங்கள், அதை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறாள் ஆண்டாள். அதனால் அந்த வெள்ளென்று காலையில் கிழக்கு வெளுத்தாச்சு. இப்போது எருமை சிறுவீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு போகிறோம். அந்த எருமை சிறுவீடுன்னா என்னங்கிறதா மிக முக்கியம். ஆண்டாளோட வார்த்தையில் பயணிக்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். அந்த எருமை மாடுகளையெல்லாம் முதல்ல கயிறை அவிழ்த்து விட்டாங்கல்ல, அதெல்லாம் பரந்த வெளியில், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புல்வெளியில் மேய்க்க விட மாட்டாங்க. வீட்டிலேருந்து தூரமாக தொலைவில் இருக்கக்கூடிய பெரிய வெளி, அதில் தான் கொண்டு போய் மேய்க்க விடுவாங்க. நாள் முழுதும் மேய்க்க விடுவாங்க. ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி பாலை கறந்துடணும். பாலை கறக்கிறதுக்கு முன்னாடி அவிழ்த்து விடப்பட்ட அந்த எருமை கணங்கள், பசுக்கள் எல்லாமே என்ன பண்ணோம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புல்வெளி இருக்குல்ல, சின்னதாக புல் வளர்ந்துருக்குல்ல, அதை போய் மேய்வாங்க. அதுதான் சிறு வீடு. அதுதான் நம்ம ஸ்டார்டர்னு சொல்கிறோம். மெயின் கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் சாப்பிடுகின்ற அந்த ஸ்டார்டரை போல் இந்த எருமை கணங்கள், எருமை மாடுகள் பெரிய பரந்த பசுமை வெளியில் போய் மேயறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன புல்லில் போய் மேய்ஞ்சிட்டு வருது. அந்த புல்லும் எப்படி இருக்குது, பனி பெய்து பசுமையாக பனித்துளிகள் தாங்கிய புல்லாக இருக்கிறது. அவ்வளவு செழுமையான ஒரு
புல்வெளியில் புல் தரையில் இந்த எருமை மாடுகள் மேய்கின்றன. இதுதான் மிக முக்கியம். அப்போ உன்னுடைய மனசை கட்டி வைத்திருக்கின்ற கயிறுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொஞ்சம் அந்த இலக்கை பற்றிய அல்லது உன்னுடைய சாதனைகளை பற்றிய, உன்னுடைய கனவை பற்றிய, உன்னுடைய திறமையை பற்றிய ஒரு டீசர் எடுத்து பாரு. ஒரு சின்ன ஸ்டார்டர். பாடணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வைங்க, இது நான் மிகச்சிறந்த பாடகி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான முயற்சிகளில் நீ இறங்கும்போது என்ன பண்ணணும், முதல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பாடி காமிப்போம்ல, நல்லா பாடுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, அந்த மேடையில் ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அந்த அக்கம் பக்கத்தில் பாடுறது தான் இந்த எருமை சிறுவீடு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு கவிதை சொல்லி காமிக்கிறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ஓவியத்தை வரைஞ்சி காமிக்கிறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பேச்சு திறமையை காமிக்கிறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராடக்ட் செய்து காமிக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் செய்து காமிக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இது மட்டுமே நிறுத்தி விடாதே, இதிலிருந்து அடுத்த நிலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதைத்தான் ஆண்டாள் எருமை சிறுவீடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ இது இறையை காட்டிலும் நம்முடைய வாழ்வியலுக்கான ஒரு பாசுரமாகவும் எடுத்துக்கலாம். சாங் ஆஃப் டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய மனசில் இந்த எண்ணம் உதிக்க வேண்டும், இந்த நம்பிக்கை உதிக்க வேண்டும். அப்போது நாம் இந்த சிறு வீடு மேய்ஞ்சிட்டு பெரிய வெளிக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். சரி, கிழக்கை சொல்லியாச்சு, எருமை மாடுகளை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறா பாருங்க ஆண்டாள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த டீனேஜ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு குரூப்பாக வெளியில் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், வெயிட் பண்ணுறேன், நான் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லு, நான் கடைசியாக வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற ஆயிரம் கேள்விகளை அந்த குழந்தைகள், அந்த 10 பருவத்து சிறுமிகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு போய் நான் முதல் ஆளாக வர்றேன் அப்படின்னு போய் நிற்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த பொண்ணும் அதைத்தான் கேட்குறா. ஏற்கனவே இலக்கை வைத்திருந்தவர்கள், ஏற்கனவே நான் இதை சாதிக்க போகிறேன்னு சொன்னவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்களா, அவங்க அந்த முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க தங்களுடைய கனவிலிருந்து வழி தவறாமல் இருக்கிறாங்களா, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்காங்களா, இப்படியான 1000 கேள்வி மூட்டைகளை அந்த சிறுமி ஆண்டாள்கிட்ட கேட்குறா. அதனால் ஆண்டாள் சொல்கிறா, ஆமாம்ப்பா எல்லாரும் வந்தாச்சு, போகிறவங்களையும் பிடிச்சி வச்சுட்டு நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணுறோம், எழுந்துருமா தாயே கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறா அந்த பொண்ணு, அந்த சிறுமி, அதை சொல்கிறா பாருங்க. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள். கோதுகலமுடைய பாவாய்னு என்ன சொல்கிறான்னா, குதூகலமுடைய பாவாய். ஏன்னா டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படி தான் கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு சிரிப்பாங்க அப்படின்னு காரணமே தேவையில்லை. தே லாஃப் ஃபார் எவ்ரி திங், தே லாஃப் ஃபார் ஸ்வீட் நத்திங்ஸ் ஆல்சோ. தே டோன்ட் நீட் அ ரீசன் டு லாஃப், தே டோன்ட் நீட் அ ரீசன் டு ரிஜாய்ஸ். அதுதான் அந்த 10 பருவத்து அழகு. அதனால் கோது கலமுடைய பாவாய்ங்கிறா. பட் இது மட்டுமே அப்படிதானா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே இந்த சிறுமி கொஞ்சம் புகழ் வெளிச்சம் பெற்றவளாக, கொஞ்சம் தன்னுடைய கனவில் சாதித்தவளாக இருக்கிறாள். அந்த சாதனை கொடுத்த சந்தோஷம், அந்த புகழ் வெளிச்சம் கொடுத்த சந்தோஷத்தில் ஈடுபட்டிருக்கிறாள். ஆனாலும் என்ன, ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. அதனால் அந்த சந்தோஷத்தை அனுபவித்த பெண்ணே அப்படின்னு நினைவுபடுத்துகிறா ஆண்டாள். அந்த மனோநிலை தெரிந்த, மனோ தத்துவம் தெரிந்த ஒரு ஞானியாக இதில் இருக்க பாருங்க. ஏற்கனவே நீ நல்லா பண்ணிய அதில், அப்புறம் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்போ ட்ரை பண்ண மாட்டேங்கிற, திரும்ப முயற்சி பண்ணு, ஏற்கனவே நீ அதையெல்லாம் சாதிச்சிருக்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ குதூகலம் வரும். அதைத்தான் ஆண்டாள் செய்கிறாள். அதை தவிர நான் இப்படி ஒரு இலக்கோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அதுவே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த பயணமே ஒரு மிகப்பெரிய துள்ளலை கொடுக்கும், ஒரு உணர்வெழுச்சியை கொடுக்கும். அதைத்தான் ஆண்டாள் இந்த பாடலில் நிறுவுகிறாள் என்றால் சாங் ஆஃப் டான் என்று சொல்வது மிக பொருத்தம். நம்முடைய மனசில் உதிக்க வைக்கிறாள் நல்லெண்ணங்களை, நம்முடைய மனசில் உதிக்க வைக்கிறாள் இலக்குகளை, நம்முடைய மனசில் உதிக்க வைக்கிறாள் வெற்றிகளை, அதை நோக்கிய பயணத்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது தவிர இதில் அந்த புராணங்களை பற்றிய ஒரு ஓமை வருது பாருங்க. திரும்ப மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. இந்த மாவாய் பிளந்தானை அப்படின்ன உடனே குதிரையாக வந்த அசுரனை வென்ற கண்ணனைன்னு புராணங்கள் சொல்லும். ஆனால் அது மட்டுமே நாம் பிடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க.
ஏன்னா நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோன்னு வைங்களேன், அதில் ஆயிரம் தடங்கல்கள் வரும், தடைகள் வரும். மக்களே கூட நமக்கு தடையாக வந்து நிற்பார்கள், ஹேர்டில்ஸாக வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நிற்கும்போது அந்த அசுரர்களை, அந்த தடைகளை, அந்த தடைக்கற்களை உடைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால் புராணங்களில் சொல்லப்படுகின்ற அந்த கதைகள், அந்த கட்டுக்கதைகளை மட்டுமே நாம் இதில் பொருத்தி பார்க்கணும். we don't need to apply those puranas into this பாசுரம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அதனால் குதிரை வடிவில் வந்த அசுரனை கொன்றவன் அல்லது மாமல்லரை வென்றவன் அப்படின்னா, மாமல்லர்னா நினச்சி பாருங்கள், மல்லர்கள்னால் அந்த போர்க்கலையில் சிறந்தவர்கள், அவர்களையே வெல்லலாம். அப்படிங்கும்போது யார் வந்தால் என்ன, நான் நிற்பேன் என்னோட கருத்தில், நான் நிற்பேன் என்னுடைய இலக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லமையை நீ பெற வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டாள் இதில் மறைபொருளாக சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இப்போவும் எழுந்திருக்கலாம் அந்த பொண்ணு. அதுக்காக என்ன சொல்கிறா பாருங்க ஆண்டாள். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆவாவென்று ஆராய்ந்து அப்படிங்கிறா. அப்படின்னா நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து கடந்து இந்த பாதையெல்லாம் கடந்து போய் சேவிச்சா வணங்கினா அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ கடினமான பாதையை ஏற்படுத்தி கொண்டு அதில் நான் பயணம் செய்து வெற்றியை சென்று சந்திக்கும் போது ஆவாவென்று அப்படின்னா, ஓ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கியா, அப்போது நான் உனக்கு வெற்றியை கொடுக்கிறேன் என்று அந்த இலக்கே கூட நமக்கு அருள் செய்யும், கருணை செய்யும் என்ற ஒரு வாழ்வியல் உண்மையை நமக்கு சொல்லி கொடுக்கிறாள். அதை தாண்டி வெற்றி வருகிறதா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் ஒரு இலக்கை நோக்கி நம்ம நடக்கிறோன்னா அதன் மூலமாக நமக்கு வருகின்ற மனத்தின்மை, உள்ளத்து வலிமை, அதை தவிர அந்த பயணம் கொடுக்கின்ற அனுபவங்கள், அதன் மூலமாக நமக்கு வந்து சேருகின்ற வல்லமை, இதெல்லாம் தான் முதல் வெற்றி அப்படின்னு ஆண்டாள் சொல்லித்தரா. அப்படின்னா இந்த பாசுரம் நிச்சயமாக நமக்குள் விடியலை ஏற்படுத்துகின்ற பாசுரம் என்பதை புரிந்து கொண்டு ஆவாவென்று நாமும் கொண்டாடுவோம். இது ஆண்டாள் மாதம், இது மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். மீண்டும் ஒரு பாசுரத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.